ஆடி மாதம் வந்தாலே எல்லா ஊர்லேயும் ஆத்தா ரொம்ப பிஸி தான். அதுலேயும் மதுரை டு ராம்நாடு இதுக்கு பெட்வீனில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே 7 டேஸ் வந்து முளைக்கட்டு இல்லை முளைப்பாரி திருவிழா எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கனெக்ட் ஆகும். இந்த 7 டேஸ் செலப்ரேஷனில் சண்டே வந்து முத்தெடுப்பாங்க, டியூஸ்டே வந்து அதை முத்து பரப்புவாங்க. அன்னைக்கு நைட்டில் இருந்து ஆட்டம் ஆரம்பம். நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் பஸ்தாவி பாட நாங்கள் ஆட ஒரே வைப்பாக இருக்கும். ஃப்ரைடே நைட்டு வரைக்கும் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சாட்டர்டே நைட்டில் இருந்து கூட்டம் அள்ளும். ஏன்னா வெளியூர் வேலைக்கு போனவங்க, வெளிநாடு வேலைக்கு போனவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிடுவாங்க. அன்றைக்கி நைட்டில் இருந்து வைப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்படியே போச்சுன்னா மண்டே தங்கல்னு சொல்லுவோம். அன்னைக்கு வந்து எந்த சவுண்டுமே இருக்காது ஊரில். அன்னைக்கு தான் வந்து பாரி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே சொந்த பந்தம் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு ஊரே நான்வெஜ்ஜில் மணக்கும். ஈவினிங் வந்து பாரி வந்து ஒரு இடத்துல வளர்ப்பாங்க. ஸோ அந்த பாரியை வந்து ஈவினிங் வந்து அந்த பாரி வளர்க்குற இடத்துல இருந்து கோயிலுக்கு வந்து தூக்கிட்டு போவோம். நைட்டு அகெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் வந்து சூப்பராக இதாண்டா வந்து லாஸ்ட் டே நைட்டு, இனிமேல் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு தான் ஆட முடியும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆடுவோம். சில ஊரில் வந்து ஆடல் பாடல் கூட இருக்கும். அதில் சிறு பெருசுலாம் வித்தியாசமே இல்லாமல் ஊரே உட்காந்து ரசித்து பார்க்கும். அடுத்து லாஸ்ட் டே ஆஃப் செலிப்ரேஷன் வெனஸ்டே. சில வேண்டுதல்லாம் இருக்கும். அதுக்காக வந்து சில பேர் வந்து பால்குடம், தீச்சட்டி இந்த மாதிரிலாம் நடப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ நாள் நீங்கள் ஆடினதை நான் பார்த்தேன், இப்போ என்னோடய ஆட்டத்தை பாருங்கடா அப்படின்னு ஆற்ற ஆடுற ஆட்டம் இருக்குது. பார்க்கவே வந்து நமக்கே வந்து ஒரு மாதிரியா உடம்புலாம் ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடு பயமாகவும் இருக்கும். திடீர்னு இங்கிட்ட இருந்து சவுண்ட் வரும், அந்த சைடு இருந்து சவுண்டு வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் கோயிலில் இருக்கிற பாரியை தூக்கிட்டு ஊரை சுற்றி போவோம். அந்த டைமில் கொட்டுக்காரங்கெல்லாம் மன உளைச்சலுக்கே ஆளாயிடுவாங்க. இப்படி அடி, அப்படி அடி, அந்த பாட்டடி, இந்த பாட்டடின்னு அவங்களே குழப்பி டயர்டாக்கி இனிமேல் அவங்க ஊருக்கே வரமாட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகுவாங்க. அந்தளவுக்கு அவங்கள ஃபீல் பண்ண வச்சு ரெண்டுமே இல்லாமல் அவங்க ஒரு அடி அடிப்பாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் தனியாக ஆடுவாங்க, வெறித்தனமாக ஆடுவாங்க. சில டைம் கொட்டே உடஞ்சிடும் நான் பார்த்துக்கேன்.
அப்படியே ஊரை சுற்றி அம்மன் கோவில் கொண்டு வருவோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் வந்து முளைக்கட்டு திண்ணைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அம்மன் கோவில். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் பாரி இறக்கி வச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சாமிலாம் கும்பிட்டுட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா பாரி எடுத்துகிட்டு போய் ஊர்னியில் கொட்டுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை பேர் இதை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.